ஹலோ எவ்ரி ஒன். இன்னைக்கு பார்க்குறக்கு இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வள்ளியூர் தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வள்ளியூர் டு ராதாபுரம் மெயின் ரோட்லேருந்து ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள இடத்த தான் பார்க்க போகிறோம். வள்ளியூர்லேருந்து வந்தீங்கன்னா அப்படியே நேராக யுனிவர்சல் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது நமக்கு. இதுக்கு அடுத்து இந்தியன் பெட்ரோல் பம்ப் ஆயில் உங்களுக்கு எல்லாருமே நல்லா தெரியும். இந்த இந்தியன் பெட்ரோல் பம்ப் ஆயிலுக்கு ஆப்போசிட் ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நமக்கு இருக்குது. பாத வசதிகளாக நல்ல ஒரு அருமையான ஒரு பாத வசதி. இதை பற்றி தான் நம்ம இன்ட்ரடக்ஷனாக இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதாவது இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10 ஏக்கரை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த 10 ஏக்கரில் தென்னை ரெட்டு க்ரீனு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஹானிபி ஊடுபயிரா இவங்க நல்லா ஹானிபி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பற்றியும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 வரும். பாருங்கள், மொத்தம் 8 நிமிஷம் ஓடக்கூடிய இந்த வீடியோ தான். தேவைப்படுவங்க ரூடெக் நெட்வொர்க்கை தொடர்பு கொள்ளுங்க. நம்ம நேரடியாக இடத்து ஓனர்கள்ட்ட தான் நம்ம எல்லாமே பேசிகிட்டு இருக்கோம். மாமரம் அமைஞ்சிருக்குங்க, நல்ல வெரைட்டியான ஒரு மாமரங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த 10 ஏக்கர்லேயே பார்த்தீங்கன்னா ஹைடெக் முறையில் உள்ள ஆட்டு பண்ணை, அடுத்து மாட்டு பண்ணை. ஆட்டு பண்ணை எல்லாமே நல்ல ஒரு லேட்டஸ்ட் ஃபைபர் இதில் தான் நம்ம பிளாஸ்டிக்கில் தான் நமக்கு எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. ஆட்டு பண்ணை மட்டும் கிடையாதுங்க, இதுக்கு அடியில் நம்ம கோழி பண்ணை, அதுக்கு அடுத்து ஆட்டு பண்ணை அமைக்கிறதுக்காண்டி ஒரு 100 ஆடு போடக்கூடிய ஆடு பண்ணை செட்டு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதை நீங்களே பாருங்கள். ஆடு எல்லாமே இப்போ நல்லா விற்றுட்டு வராங்க, நல்ல ஈல்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாட்டு பண்ணைகளும் செட் எல்லாமே நல்லா அருமையாக ஃபேன் வசதியோட லேட்டஸ்ட்டு சீட்டு எல்லாம் அமைச்சு எடுத்து மாட்டு பண்ணை அமைச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஈல்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதாங்க ஆட்டு பண்ணையோட செட்டு. இந்த செட்டு தான் மொத்தம் நம்ம 10 ஏக்கர். இந்த 10 ஏக்கரில் என்னெல்லாம் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 கிணறு, 4 போரு, 2 ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது, ஒரு பங்களா வீடு ஒன்று இருக்குது. அதாவது பங்களா வீடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடு ப்ளஸ் ஓல்டு வீடுகள் தான் பங்களா வீடு மாதிரி அமைச்சிருக்காங்க, ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி. மாட்டு பண்ணையை நீங்கள் பாருங்கள், சுற்றி எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 60 மாடுகிட்ட போடக்கூடிய செட்டு தான். எல்லாமே ஃபேன் வசதி, எல்லாமே மாடுகளுக்கு ஹீட் ஆகாமல் அமைச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தென்னையெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 10 ஏக்கரில் இவங்க கிட்டத்தட்ட ஒரு 1400 தென்னை வச்சுருக்காங்க. 10 ஏக்கரில் 1400 தென்னையை தான் இங்கே நீங்கள் பார்த்துருக்கீங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 வருஷம் ஆன தென்னைகள் தான். இப்போ தான் எல்லாமே ஈல்டு கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. சுற்றி நீங்களே பாருங்கள், எல்லாமே சின்ன சின்ன மரங்கள்லாம் எல்லாமே சொட்டு நீர் பாசனங்களில் தான் எல்லாமே முறையில் அமைச்சிருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா இது என்னென்னா நமக்கு குட்டை நெட்டை இந்த மரங்களை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் அவர்கிட்ட இருந்து தான் எல்லாமே நம்ம கன்றுகள் எல்லாமே வாங்கி எடுத்து இந்த ஃபார்ம் ஹவுஸில் அமைச்சிருக்காங்க. சுற்றி நீங்கள் பாருங்கள், எல்லாம் வீடியோ போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுன்னா தொடர்பு கொள்ளுங்க ரூடெக் நெட்வொர்க்கை. நிறைய பேர் அப்ராடு, அதர் ஸ்டேட்டு, அதர் டிஸ்ட்ரிக்டில் இருந்தெல்லாம் கால் பண்ணி பார்த்துட்டு போகிறீங்க. இந்த இடம் உங்களுக்கு தெரியும், மேக்ஸிமம் ராதாபுரம் டு வள்ளியூர் மெயின் ரோட்டில் இந்த பல்க்குக்கு பக்கத்தில் என்ன ரேட்டு போயிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 40 to 45 லட்ச ரூபா வரை எம்டி லேண்டுக்கு விலை கேட்குறாங்க. இடங்களும் இருக்குது எம்டி லேண்டு. நமக்கு இந்த தார் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸில் அருமையாக ஒரு பாத வசதியோடு நமக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்கு. மரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகமான வயதான மரங்களும் கிடையாது, எல்லாமே ஈல்டு கொடுக்கக்கூடிய ஈல்டு தரக்கூடிய தருவாயில் இருக்க மரங்கள் தான். ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆன உள்ள மரங்கள் தான். எல்லாமே பார்த்திங்கன்னா 3-4 வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க இங்கே மரங்களை. ஹைட்டாக
வந்து ஒரு 10 அடிக்கு மேலே வந்து காய்க்கக்கூடிய மரங்களும் இருக்குது. 4 அடியில் வரக்கூடிய காய்க்கக்கூடிய மரங்களும் இருக்குது. பாதை வசதி எல்லாமே நல்ல அருமையான ஒரு 12 அடி பாதை, 40 அடி அகல பாதை வசதியோடு இருக்குது. இந்த 40 அடி அகல பாதையில் நமக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2000 அடி ஃப்ரண்டேஜில் வரும். இந்த 10 ஏக்கர் 2000 அடி ஃப்ரண்டேஜில் வரக்கூடிய இடம் தான். மண் வளம் பாருங்கள், மண் வளம் நல்ல அருமையான ஒரு மண் வளங்க. ரெட்டு அதே மாதிரி உரங்கலந்த மண், நல்ல ஒரு அருமையான மண் வளத்தில் உள்ள இடங்கள் தான் நமக்கு. நீர் வசதின்னு பார்த்திங்கன்னா நல்ல அருமையான ஒரு நீர்பிடிப்பு ஏரியா தான். உங்களுக்கே தெரியும். இதை சுற்றி இருக்கக்கூடிய தோட்டங்களையும் ஃபார்ம் ஹவுஸ்களையும் நீங்கள் பாருங்கள். சுற்றி நல்ல ஈல்டு எடுத்து தரக்கூடிய பயிர்களையும் நிறைய பேர் பயிர் பண்ணிட்டு வராங்க. நமக்கு நம்ம இடத்துல வேறு என்ன பயிரெலாம் பண்ணுதாங்கன்னா, இந்த தோட்டத்தில் இதிலையே பாவை, புடலை, கத்தரி, வெண்டை, மிளகாய், வாழை இது எல்லாமே நல்ல ஈல்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம தோட்டத்தில் இது அடுத்து பார்த்திங்கன்னா முருங்கை மரம் வந்து ஈல்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஈல்டு எடுத்து எல்லாமே வந்து அப்படியே விட்டுருக்காங்க. தென்னையெல்லாம் நீங்கள் பாருங்கள், ஈல்டு தரக்கூடிய தருவாயில் தான் இருக்குது. உங்களில் யாராவது நல்ல ஒரு அருமையாக ஃபார்ம் ஹவுஸ் தேடிட்டு இருந்தீங்கன்னா, நல்ல மாட்டுப்பண்ணை வச்சு எடுத்து ஆட்டுப்பண்ணையும் வச்சு தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கோ இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லைன்னா உங்கள் ரிலேட்டிவ் யாருக்காவது தேவைப்பட்டுன்னா தொடர்பு கொள்ளுங்க. ரூடாக் நெட்வொர்க்கை பேசி கொடுக்கப்படும். மொத்தம் 10 ஏக்கர் இருக்குது. 10 ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா 2 பார்ட்டாக இருக்குங்க. 2 பார்ட்டாக அமைஞ்சிருக்கு. அதாவது ஒரு 3 ஏக்கர் ஒரு 7 ஏக்கர்ன்று தனித்தனி பார்ட்டாக இருக்குது. தனித்தனி பார்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு டிஸ்டன்ஸு ஒரு 10 அடி 15 அடி கேப்பில் பாதை பொண்ணு போகுது. அது ரெண்டுமே ஜாயிண்டில் தான் வரும். இது வந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா விண்டு மில்லு வீடுங்க. இதுக்கு ஆப்போசிட்டு தான் நமக்கு பெட்ரோல் பம்பே இருக்குது. பக்கத்தில் வீடுகள் எல்லாமே இருக்குது. நமக்கு ரெண்டு பாதை வசதி இருக்குங்க. இதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1.25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் யூட்டர்ன் பண்ணி வரக்கூடிய பாதை வசதியும் இருக்குது. ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸில் வரக்கூடிய பாதை வசதியும் இருக்குங்க. தேவைப்படுவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் ரூடாக் நெட்வொர்க்கை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்ஸ்.